இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறை கிளம்புறோம். வால்பாறை தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பாஸ் போட்டேன். பெண்டிங் வருது. இங்கே வந்து ஒரு 4 கேர்ள்ஸ் வந்துட்டு நம்ம வண்டி நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் அவர் வால்பாறை ரைடு நம்ம இறங்கி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், சக்ஸஸ். ஹலோ டிசிடி ஃபேம். ஆக்சுவலாக நான் இவ்வளோ வந்துட்டு பைத்தியக்கார மாதிரி தனியாக பேசிட்டு வந்துருந்தேங்க. ஓகே, ரெக்கார்ட் ஆகுதுன்னு நம்புகிறேன். லெட்ஸ் கோ. ஹலோ டிசிடி ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் இவ்வளோ நேரம் வந்து நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி வ்ளாக் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ சும்மா ஜஸ்ட் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன். ஃபோனே வந்துட்டு ஆஃப் ஆகிருக்குங்க. லாக் ஸ்க்ரீன் லாக் ஆகிருந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் லாக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகே ஃபைன், பரவாயில்ல. நான் மறுபடியும் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறை கிளம்புறோம். வால்பாறை தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்பாட்டப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். செம்மையாக காற்றடிக்குதுங்க. என்னென்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஆடியார் போனப்போ பாஸ் போடாமல் போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தா டவரே கிடைக்கலங்க. அதனால் வந்துட்டு ஆக்சுவலாக ஆலியாருன்னு பிளான் பண்ணி தான் போனது. வால்பாறை சரி அப்படியே வந்துட்டோம், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் பாஸ் போடாமல் போனதுனால வந்து அங்கேயும் டவர் இல்லாதனால பாஸ் போடலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். வால்பாறை எல்லாமே கிளம்பியாச்சு. ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு வண்டியெல்லாம் நம்ம ஜெய்ஃபர் மாப்பிள்ளை வந்து வார்ம் அப்லாம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அடடா இது போடவே இல்லையே, பாஸ் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு பாஸ் போட்டுட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னைக்கு ஸ்லாட்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துடுச்சுங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் நிறைய டைம்ஸ் பாஸ் போட்டிருக்கேன். ஊட்டி போட்டிருக்கேன், கொடைக்கானல் போட்டிருக்கேன், மறுபடியும் வால்பாறைக்கே 2-3 டைம்லாம் பாஸ் போட்டிருக்கேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு ஒருக்கா கூட இந்த ஸ்லாட்ஸ் ஃபுல் அப்படிங்கிற வந்து மெசேஜே வரலங்க. இன்னைக்குன்னு பார்த்தா மெசேஜ் வந்திருக்கு. ஜூலை 5 இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் ஃபுல்லு வந்து ஸ்டில் நாங்கள் வந்து இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுறோம், அப்ரூவல் வந்தால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க வந்துச்சு. எனக்குன்னா வந்துட்டு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பிட்டேன், பைக்லாம் வார்ம் பண்ணியாச்சு, ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டாச்சு. திடீர்னு இப்படி மெசேஜ் வருது, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்துட்டு நான் லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாகவே எங்கேயுமே ரைடே போல. ரைடிங் கியர்ஸ்லாம் வந்துட்டு நான் போட்டே வந்துட்டு 4 months கிட்ட ஆகுது. நான் வாங்கி வச்சதுலேருந்து தூங்கிட்டு தான் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். க்ளவுஸ் மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் லாங் எங்காவது போகிறேன் அப்படின்னா. ஜாக்கெட் வந்து யூஸே பண்ணுறதில்ல. சரி இன்னைக்கு போட்டுட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எடுத்தாங்க வண்டியை, இப்படி ஆயிடுச்சு. சரி கிளம்புனது வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாமே, நம்ம வந்துட்டு போவோம். போயிட்டு போகிறதுக்குள்ள அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா வந்துட்டு அங்கே கேட்டு பார்க்கலாம். இப்படி வந்துட்டு பாஸ் போட்டேங்க, ஸ்லாட்ஸ் ஃபுல்லுன்னு வந்துருச்சு, ரெக்வஸ்ட் பண்ணி வந்து நம்ம சும்மா நாங்கள் வால்பாறை வரைக்கும் போக மாட்டேன், இங்கே வந்து வாட்டர் ஃபால் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்ப்போம். சப்போஸ் அலோவ் பண்ணாங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு ஒரு செம்ம ஹாப்பி. நான் இல்லைங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆடுங்க, அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வர வேண்டியது தான். வேறு என்னங்க பண்ண முடியும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 இருக்கும். இன்னைக்கு தாங்க வெயிலே அடிக்குது. ஒரு 1 வீக் வந்து ஃபுல்லாகவே ரெயின் தாங்க. சண்டே வந்துட்டு பார்க்க முடியல.
அதெல்லாம் வந்துட்டு வெயிலாக இருக்கு, ஃபுல்லாகவே ரெயினாகவே இருந்துச்சு. ரெயினாக வந்துட்டு உங்களுக்கு ட்ரிசிலிங் மட்டும்தாங்க, ஹெவி ரெயின் இல்லை. பொள்ளாச்சி உடுமலையிலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், வெறும் ட்ரிசிலிங் தான், ஹெவி ரெயின்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் வந்துட்டு 1 வீக்காக சன்னு வெளியே தெரியலங்க. இன்னைக்கு தான் வந்துட்டு சன் தெரிஞ்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கைஸ், நான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு லாங் ரைடாக இருக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து ஆக்சுவலாக அப்படி தாங்க பிளான் பண்ணேன். ரெயின் இல்லை அப்படிங்கும்போது லாங் ரைடாகவே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் என்னோட நேரமாக என்னன்னு தெரியலங்க, 1 வீக்காக ஹெவி ரெயின். பரவாயில்லையே பண்ணியிருக்கலாமே, நீ வந்து ரைட் போயிருக்கலாமே ரெயின்லேயும், ரைடிங் கேஸ் வந்து ரெயினில் என்ன போட்டுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ரெயினில் ஓட்டுறதுனா ப்ராப்ளமே இல்லைங்க, நான் நிறைய டைம் ரெயினில் ஓட்டியிருக்கேன். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாது, அது ஒரே மெயின் ரீசன் தான். வந்து மொபைல் வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் என்னோட மைக் வாட்டர் ப்ரூஃப் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஹெவி ரெயின்ஸில் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கும்னு ஐடியா இல்லை. நான் வந்து மொபைலில் லாக் பண்ணுறதுனால அது ஒரே ரீசன் தாங்க நான் போகலை. இன்னைக்கு வந்துட்டு 1 டே தான் இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு சண்டே. ஓ ஷிட். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே, ஒரு நாள் தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் காலையில் கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போதே மணி 10:30, இப்போ 11 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்துட்டோம். சரி, ஷார்ட்டாக வந்துட்டு ரைட் போகலாம். எனக்கு வந்து ஒரு மாதிரி லோவாக இருந்துச்சுங்க, ரைட் போகணும், ரொம்ப நாளான மாதிரி இருந்துச்சு. ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு. சரி நம்ம போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். பார்த்தா இப்படி ஆயிடுச்சுங்க, இ-பாஸ் இப்படி பண்ணிடுச்சு, நம்மளை சரி பண்ணிடுச்சு. ஓகேங்க, ஆல் இஸ் வெல். நம்ம வந்துட்டு போயிட்டு கேட்டு பார்ப்போம். இப்படி லோக்கல் தாங்க, இ-பாஸ் போட்டேன், இப்படி இல்லை, உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, வாட்டர் ஃபால் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம். மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. செக் பண்ணி பார்ப்போங்க. ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. லாஸ்ட் வீடியோக்கு வந்துட்டு நிறையா பேர் பார்த்துருந்தீங்க, வீடியோஸ் நிறையா வியூஸ் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் வியூஸ் அதிகமாகவே வந்துச்சு. சொன்னால் சிரிக்காதீங்க, நான் ஒரு 200-300 வியூஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு 600 வியூஸ் கிட்ட வந்துச்சு நம்ம வீடியோக்கு. திஸ் இஸ் லைக் நாட் டூ மச் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து. பட் ஆஸ் அ நியூ கிரியேட்டராக வந்துட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஃபஸ்ட்டு வீடியோக்கே வந்துட்டு 600 வியூஸ் வருது அப்படிங்கும்போது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னாங்க, நிறைய பேர் பார்த்தீங்க, லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு இதை இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கலாம். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி அந்த சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் தான் வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸை வந்து கொடுக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுங்கம்லேருந்து நம்ம ஆலியார் ரூட் எடுத்துட்டோம். ஆலியார் டூ வந்து மேலே வால்பாறை, இந்த ரூட்டு தான். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பொள்ளாச்சி ரோடுமே முதல்ல இதை விடவே வந்து ட்ரீஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது, அப்புறம் வந்துட்டு ஆலியார் ரோடு, இது 2 மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஆலியார் ரோடு, ஆனமலை ரோடு, இந்த 2 ரோடு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீஸ் சரௌண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோடு இருந்துச்சு, பட் அது வந்து ரொம்ப ரோடு வந்து சின்ன ரோடுங்க. அதனால வந்துட்டு என்ன பண்ணாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் நாட் குட். சரி, இட்ஸ் நாட் பேட், குட் தான். கொஞ்சம் ட்ரீஸ் மட்டும் பிளான் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், அவ்வளோதாங்க என்னோட சஜஷன் இது. ஏன்னா வந்துட்டு மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுங்குறதுக்கு இடமே இருக்காதுங்க, ஏதாவது பேக்கரியில் நிறுத்தினாதான் உண்டு. காற்று சவுண்டு வேற பயங்கரமா கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயங்கரமா காத்தடிக்குது. ரெய்னி சீசன் இல்லைங்க, அதனால அந்த மழை காத்துன்னு சொல்லுவாங்க, அது அடிச்சுக்கிட்டே இருக்கு. எப்போ மழை வரும்லாம் சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு வெயில் அடிச்சனால வந்துட்டு ரெயின் லைன் எதையும் எடுத்துட்டு வரல. சரி, ஒரு ஷார்ட் ரைடு தானே, ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும் நம்ம வீட்டில் இருந்து. அதனால ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் மோஸ்ட்லி. அதனால வந்துட்டு சரி இவ்வளோ தானே
இதுக்கு எதுக்கு நிறைய திங்ஸ் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேரி பண்ணலங்க. எவ்வளவுதான் டிஃபரன்ஷன் இருக்கட்டுங்க, நம்ம வண்டி அப்படிங்கும்போது இந்த வண்டின்ட்டு இல்லைங்க, ஜிடின்னு இல்லை, முன்னாடி ஹண்டர் போதும் அதுவும் இல்லை, எக்ஸலும் இல்லை, உங்ககிட்ட எந்த வண்டி இருக்கோ அது தாங்க உங்களுக்கு பெரிய வண்டி. சீரியஸாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இது வச்சிருந்தேன், யூனிகான் வச்சிருந்தேன். லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். யூனிகான் வச்சிருக்கும் போதுங்க எந்த வண்டி எடுத்துட்டு வந்து யூனிகான் கூட கம்பேர் பண்ணாலும் நான் விட்டே தர மாட்டேங்க. ஏன்னா நமக்கு நம்ம வண்டி வந்து பெரிய வண்டி தானே, யாரா இருந்தாலும் சரிதான். எந்த வண்டி கூட வேணாலும் நம்ம வண்டி பெரிய வண்டி தான். நம்ம வண்டி வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட், அவங்க காசு போட்டு அவங்களுக்குன்னு வாங்கும்போது அது ஒரு ஃபீலே வேறங்க. இது வந்து என்னோட செகண்ட் பைக்கு. இப்போ வந்துட்டு இந்த பைக் என்னோட ஃபேவரட். அதை நான் கொடுத்துட்டேங்க. ஆக்சுவலாக வந்துட்டு கொடுக்குற ஐடியாவில் இல்லை. ஆனால் வந்துட்டு சென்னையில் வந்து அது ஒரு டைம் ஃப்ளட்டில் மாட்டிடுச்சுங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு முழுகிடுச்சு. தண்ணி கூட வண்டி போயிடுச்சு. அது ரெடி பண்ணியும் எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லைங்க. என்னதான் ரெடி பண்ணாலும் பழைய மாதிரி இல்லைங்க. அதனால வந்துட்டு நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ ஃபீல் பண்ணுறேன், பேசாமல் கொடுக்காம இருந்திருக்கலாம். மேபி லோக்கலில் ஓட்டிட்டு அந்த வண்டியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து அது என்னோட ஃபேவரட்டுங்க. கிரே யூனிகான் செம்ம வண்டிங்க அது. அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி வண்டி வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்ஸ் இருக்கும். இந்த வண்டி தான் பெருசு, அந்த வண்டி தான் பெருசுங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வண்டி பெருசுங்க, கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன வண்டி வச்சிருக்கீங்கன்னு முதற்கொண்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ வண்டி வச்சுருக்காங்க, நம்ம ஃபேமிலி இவ்வளோ வண்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போக வந்துட்டு என்னோட வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். கேமரா வாங்கிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே இது பண்ணுறேன். மைக்கு வாங்கிடுவேன், ஆடியோவும் கிளியராக போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு as of now ஸ்டார்டிங் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கோட்டூர் மாவட்டம் பேரூர் அச்சி. ஆக்சுவலாக கோட்டூர் தாண்டிட்டோம், அங்கலக்குறிச்சி தாண்டிட்டோம். ஆலியார் கிட்ட வந்துட்டேங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் ஆலியார். பைக் ரைடர்ஸ் தாங்க அதிகம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் போகிறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. எவ்வளோ பைக்ஸ்னு பாருங்க. எனக்கு இப்படி குரூப்பாக போகணுன்னு ஆசைங்க. ஒரு 8 பைக் 10 பைக். அதுவும் அந்த ஹில்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கார்னரில் லைனாக லீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டெயிலில் இருந்து அந்த இதை பார்க்கணுங்க. செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இப்போ நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேங்க. இது ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட எனக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு ரெக்கார்டை கட் பண்ணவே மனசு வரல. எவ்வளோ ஜிபி வந்தாலும் பரவாயில்ல, ரெக்கார்டு ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற இதுதான். நான் வந்துட்டு செக் பண்ண முடியலைங்க. இப்போ வந்துட்டு நான் ஃபோன் இப்படி வச்சுருக்கேன், செக் பண்ண முடிய மாட்டேங்குது ரெக்கார்டு ஆகுதா இல்லையான்னு. எனக்கு வந்து என்னோட வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சுத்தமாக தெரியாது. மவுண்ட் ஃபோன் இருக்குங்கிறது மட்டும் தான் தெரியும், டிஸ்பிளே வந்துட்டு எதுவுமே தெரியாது. அந்த மவுண்ட் மட்டும்தான் தெரியும். அதனால் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் கொடுங்க. ஃபோன்ஸ் வந்து நான் எப்படி செக் பண்ணுறது, ஏதாவது ஐடியா இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். கூடியங்கண்டி வந்தாச்சுங்க. இந்த மேடு ஏறி இறங்கி இன்னொரு மேடு ஏறுனா ஆலியார். ஆலியார் வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், ஆலியார் வந்துட்டோம். நல்ல வெயிலாக இருக்குங்க. நம்ம கிளம்பும்போது கூட இவ்வளோ வெயில் இல்லைங்க, செம்ம வெயில். டேமில் தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். தண்ணி இப்போ வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்துட்டுருக்கு, கொஞ்சமாக வருது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு ஆலியார் டேமில் இன்னும் தண்ணி எடுத்துடல, அது வந்து ட்ரையாக தான் இருக்குது. அப்புறம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். எனக்கு வேறு லைட்டாக ஷையாகுதுங்க. நிறைய பேர் நம்மளவே பார்க்குறாங்க, யாரா இந்த பைத்தியக்கார கேமரா கூட இல்லாமல் மொபைலில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன். நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போம். இது வந்துட்டு பார்க் உள்ளே வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்நாட்டுக்கே வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்காங்கன்ட்டு. பட் ஓகேவா மெயின்டைன் பண்ணுறாங்க.
ஆனால் செம வெயிலுங்க. மேலெல்லாம் எப்படி தான் ஏறி இறங்குறாங்கன்னு தெரியல இந்த வெயிலில். எனக்குலாம் வந்துட்டு வெயிலில் போகிறதே சுத்தமாக பிடிக்காதுங்க. போகிறதுனா பைக் ஓட்டுறதில்ல, வெயிலில் நடந்து போகிறது சொல்கிறேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அது பிடிக்காதுங்கிறது கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு முன்னா அப்படி இருக்கா இல்லை வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா. பரவாயில்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேங்க, ஆடியார் தாண்டிட்டோம், அறிவுத்திருக்கோயில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் செக் போஸ்ட். செம்மையாக காத்தடிக்குது. நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலங்க. நம்ம போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு அப்ரூவல் வந்துருச்சான்னு பார்ப்போம். அப்ரூவல் வந்துருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம், இப்படி வந்துட்டு இது வரைக்கும் போக முடியுமா அப்படின்னு கேட்போம். இதாங்க அறிவுத்திருக்கோயில். யாருக்கு அது தெரியும்னு சொல்லுங்க. சரியான க்ரௌடாக இருக்கு போலயே. இங்கே செக் பண்ணுறாங்களோ? அண்ணா பாஸ் போட்டேன். பெண்டிங் வருது. அப்படிங்களா? ஓகே. ஓகேண்ணா. அப்படிங்களா? சரிண்ணா. ஷிட் ஹேப்பன்ஸ். அவ்வளோதாங்க, முன்னாடியே பிளாக் பண்ணிட்டாங்க நம்மளை. அலௌட் இல்லையா? அவ்வளோதான் கைஸ். ஒரு நாளைக்கு வந்துட்டு 750 வெஹிக்கிள்ஸ் தான் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணாலும் அலௌடு இல்லையா? ஒரு ஏமாற்றம் கைஸ். நீங்கள் வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே ஒரு 3-4 டேஸ் பிஃபோரே வந்துட்டு இது பண்ணிடுங்க, பிளான் பண்ணிடுங்க. ஏன்னா வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் எதுவும் வேஸ்ட்டாக போகாதீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ், டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 50 ரூபா ஒரு ஆளுக்கு, ஒரு பைக்குக்கு 30, பெர் பர்சனுக்கு வந்து 20. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டவுட் இருக்கும், என்னடா இப்போ அப்ரூவ் ஆகலைன்னு சொன்னானே, எப்படா உள்ளே போகிறான் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். வந்துட்டு அதுக்கு நான் வந்துட்டு சொல்ல முடியாததுன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இது பண்ணிடுங்க. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி நேற்று பண்ணவங்களுக்கே வந்துட்டு நிறைய பேத்துக்கு பெண்டிங் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான் கைஸ். தண்ணியே இல்லை கைஸ். மழை பெஞ்சிருக்கு ஆனால் சுத்தமாக தண்ணி இல்லை. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சுத்தமாகவே தண்ணி இல்லை, ஃபுல் ட்ரையாக இருக்குது. என்ன கைஸ், நான் வந்துட்டு மிஸ்டெல்லாம் இருக்கும், நேற்றான மழை பெஞ்சிருக்கு, மிஸ்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். பார்த்தா என்னடானா இவ்வளோ இதாக இருக்குது. அவ்வளோதான், ஹில்ஸ் வந்தாச்சு. சாலக்குடி
கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் சடன் பிளானாக கிளம்பிட்டீங்க, எப்படின்னா போகிறது, இ பாஸ் வந்து இன்னும் போட்டேன் அப்ரூவ் ஆகலை, அந்த மாதிரி சினாரியோவில் கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி வந்துட்டு நான் வந்து இந்த யூடியூப் சேனலோட இதில் வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஐ கேன் ஹெல்ப் யூ. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காற்று நல்லா அடிக்குதுங்க பயங்கரமாக. எப்படியோ ஃபைனலி வாய்ப்பாறைக்குள்ள என்ட்ரு ஆயாச்சுங்க. இந்த இடத்துல பிஜிஎம் போடுவோமா, கத்தி பிஜிஎம் போடுவோம். நான் வந்துட்டு இந்த ஹில்ஸ் ரோட்டில் வந்துட்டு எதுவும் பேச விரும்பலை. நீங்கள் வந்துட்டு வியூ மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். காற்று பயங்கரமாக அடிக்குது. முன்னாடி ஒரு இன்டர்செப்டர். மங்கி இருக்கு, 8 பிக்சர் இருக்குது. குரங்கு அருவிங்க. ஃபால்ஸில் தண்ணியில் போல, கூட்டமே இல்லை. I was too excited. நான் சொன்னேங்க, ஹில்ஸில் வந்துட்டு அந்த மேடெல்லாம் வந்து இதுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த பிளைன்ஸில் ஓட்டுற மாதிரி ஓட்டுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த விஷுவல்ஸில் பார்க்கலாம். எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். சுத்தமாக அந்த இதே இருக்காதுங்க, பயங்கரமாக இருக்கும். அப்படி இல்லை. ஒரு வாட்டர் ஃபால்னு சொல்ல முடியாது, தண்ணி வருது கொஞ்சமா. மோஸ்ட்லி வந்துட்டு ஹில்ஸில் ஓட்டும்போது அந்த ஒயிட் லைனை வந்துட்டு தாண்டாதீங்க. எங்கடா ஒயிட் லைன் இருக்குன்னு கேட்காதீங்க. சென்டர் ரோட்டை தாண்டி அந்த சைடு போகாதீங்க. டேர்னிங்கில் நமக்கு சேஃப் இல்லை. ஏன்னா வந்து நம்ம அப்ஹில் ஏறுறோம், வந்துட்டு ஸ்லோவாக ஏறுவோம். ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்துட்டு பிரேக் நிற்காதுங்க. சர்ன்னு இறங்குவாங்க, பிரேக் நிற்காது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். நான் இந்த மாதிரி தாங்க சொல்கிறேன், செம்ம டேஞ்சராக இருக்கும் அது. அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி அந்த சென்டர் லைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த சென்டர் லைனில் மட்டும் மோஸ்ட்லி அதை தாண்டி போயிடாதீங்க எக்காரணத்தை கொண்டுமே. அந்த சென்டர் லைன் வந்துட்டு உங்களுக்கு கார்டர்ஸில் மேக்ஸிமம் போகாதீங்க அந்த மாதிரி. ஆஹா, இங்கே ஒரு பைக் ஸ்கேன் போகுது. என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கூட போகலாமா இல்லை ஓட்டக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா? போகலாங்க.
அந்த இன்லைன் டு சிம்பனி வேற மாதிரி இருக்குங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ரம்பிளிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. 2 இது இருக்கிறதுனால தடன்னு ரம்பிளிங் சவுண்டு வரும். அந்த சவுண்டு வேற மாதிரி இருக்குங்க. Feel the power of GT. இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. 2 மலைக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் லைக் கிட்டத்தட்ட ஒரு டனல் ஃபீல் கொடுக்கும் அந்த பிளேஸு. கொஞ்சம் கிளைமேட் மாறுற மாதிரி ஃபீல் ஆகுது. எந்த அளவுக்குன்னு தெரியல. இப்போ தான் 3rd ஹேர் பின் போயிட்டே வரோம். சொல்ல மறந்துட்டே பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதில் 40 ஹேர் பின் பெண்ட் இருக்கு. அதான் நம்ம தேவை வரும். ஆனால் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, கொல்லி ஹில்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக 78 சம்திங் 80 ஹேர் பின் பெண்ட் நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. 80 ஹேர் பின் பெண்ட் நினைக்கிறேன். அந்த ஹேர் பின் பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவ்வளோ டேர்னிங் இருக்காதுங்க. ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் பின் பெண்ட் இருக்கும். பெரிய இந்த மாதிரி வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்காதுங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வால்பாறை, கொடைக்கானல், ஊட்டி கூட இப்போ வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டனால உங்களுக்கு அது பெருசாக தெரியாதுங்க. ஆனால் அந்த வால்பாறை, கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கும். கார் வருது. அதெல்லாம் வந்து நியூ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னா வந்துட்டு எப்படி ஹில்ஸில் ஓட்டுறது. நான் அப்படியே சொல்லியிருப்பேன், அந்த ஒயிட் லைனை தாண்டி ஓட்டிடாதீங்க எக்காரணத்தை கொண்டும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு கார்னரில் திரும்புறீங்கன்னா அடுத்த கார்னரில் வந்து வண்டி வருதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு கார்னரில் திரும்பும்போது செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு இப்போ வண்டி வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அவேர் ஆகிடுவீங்க. சடன் பிரேக்கிங்ஸு, பேனிக் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வராது. அதனால் வந்துட்டு இப்போ இந்த கார்னர் திரும்புகிறேன்னா நான் அந்த கார்னரில் பார்த்துக்குவேன் ஏதாவது வண்டி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி வருது அப்படின்னா இந்த கார்னர்லேயும் நான் ஸ்லோ பண்ணிடுவேன். அப்புறம் மெயினாக வந்து இந்த இதை பாருங்கள், இந்த மிரரை. இதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்தோம் நம்ம blessing moments. Okay, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 2 தாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்பீடில் ஓட்டுங்க. ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டிட வேண்டாம் வண்டியை. பிரேக் அடிச்சுன்னு நிறுத்துற மாதிரி. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹில்ஸ் வந்து பிளைன்ஸ் மாதிரி கிடையாது. பிரேக்கிங் வந்து டக்குன்னெலாம் நிற்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மோஸ்ட்லி வந்துட்டு நான் ஃப்ரண்ட் பிரேக் யூஸே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மோஸ்ட்லி இன்ஜின் பிரேக்கிங்லேயே வந்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு பேக் பிரேக்ஸ், ரொம்ப பேனிக் சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் ஃப்ரண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணுவேன். which is not recommended at all. நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நைன்த் ஹேர்பின் பின் ஆக்சுவலாக சூசைட் பாயிண்ட். அதனால தான் வந்துட்டு காவலுக்கு ஆள் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுதுங்க என்னால். வெயில் அடித்தாலுமே வந்துட்டு அந்த கூலிங்னஸ் இருக்குது.
நான் வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர்னு தெரியல, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஹேர் பின் பென். அப்புறம் எனக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் வால்பாறை இந்த ஸ்டோரி. லைசன்ஸ் எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லைசன்ஸ் ஆச்சு கியூட்டுங்க, அப்படியே ரோட்லேயே படுத்துருச்சுங்க அந்த குரங்கு குட்டி. ஸோ செம கியூட்டு, அப்படியே படுத்துருச்சுங்க. நின்றுட்டு இருந்துச்சு, அப்படியே அழகாக படுத்துருச்சு. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா வந்து சும்மா செக் போஸ்ட்லேருந்து ஒரு 2 ஹேர்பின் பெண்ட் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான். நாங்கள் வந்துட்டு வந்தோம். அப்புறம் வந்துட்டு 2 ஹேர்பின் பெண்ட் ஏறிட்டு இன்னும் 2 ஹேர்பின் பெண்ட், இன்னும் 2 ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40 ஹேர்பின் பெண்டு ஏறி மேலேயே போயிட்டோம். வால்பாறையே போயிட்டு ஒரு பழ பஜ்ஜியும் ஒரு டீயும், ஒரு பழ பஜ்ஜியும் ஒரு டீயும் அடிச்சுட்டு வந்தோங்க. இதுதாங்க எங்களோட ஃபஸ்ட்டு வால்பாறை ஸ்டோரி. அதுக்கப்புறம் நிறைய தடவை வந்திருக்கேன். செகண்ட் டைம் வந்தப்போலாம் என்னோட இன்ஸ்டாவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். செம மிஸ்டாக இருக்குங்க. அந்த மிஸ்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போவுமே லைட்டாக அந்த கிளைமேட் ஃபீல் ஆகுதுங்க. க்ளவுஸ் போட்டிருக்கோம், பட் க்ளவுஸ் கூடமே வந்து அந்த சில்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக கண்ணாடியே போர்டு வச்சு மறைச்சிருக்கானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஹில்ஸ்லனாலுமே உங்களுக்கு சடன் 70 கிடைக்குங்க. ஜிடியில் 70லாம் வந்துட்டு நார்மலாக போகுங்க. 60-70ங்கிறதுலாம் நார்மல். இப்போ நம்ம வந்துட்டு ரைட்ஸ் வரோம் ஜிடி வச்சுட்டு அப்படின்னா நிறையா பேர் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. யாரெல்லாம் ஜிடி வச்சுட்டு 150-200 சிசி பைக்ஸ் கூட ட்ரிப்ஸ் போகிறீங்க, அதுவும் மெயினாக ஹில்ஸு. அவங்களுக்கு பிளைன்ஸில் வந்து அந்த ஃபீல் தெரியாது. மெயினாக ஹில்ஸில் யார் அப்படி வந்து ரைட் போவீங்கிற கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து ஹில்ஸில் வந்து ஜாலியாக போய்கிட்டே இருப்போம், இந்த மாதிரி கார்னரிங் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக க்ரூஸ் பண்ணிட்டுருப்போம். ஆனால் வந்துட்டு இந்த கூட வர க்ரூமேட்ஸ் வந்துட்டு வரவே மாட்டாங்க. ஏன்டா அப்படின்னா, நீ போயிடுவா, என்னால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மேலே கோவத்துக்கு வருவாங்க. அதை நீங்கள் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு டேக் பண்ணுறேன் முடிஞ்ச இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கூட டேக் பண்ணுறேன். அவன் பண்ணியிருக்கான் இந்த விஷயத்த. நீங்கள் வந்து யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த வெயிலோட இதே வந்துட்டு குறைஞ்சிருச்சு. அட்டைக்கட்டி வந்தாச்சுங்க. அட்டைக்கட்டின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பழைய படம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு படம் பேர் எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. ஆண்கள் வியூ பாயிண்ட், வால்பாறை 28 கிலோமீட்டர்ஸ். செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க, ஜாலியாக இருக்குது எனக்கு. உள்ளுக்குள்ளே கார்னரிங் பண்ணும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஹில்ஸ் போய். லாஸ்ட் டைம் வந்து மூணார் காரில் போனோம். இங்கேயும் தண்ணியே இல்லைங்க. hairpin bend, sorry. ஆஹா, இப்போ மறுபடியும் வெயில் அடிக்குதுங்க. ஆனால் அந்த சில்னஸ் தெரியுது. 18th hairpin bend. டக்கு டக்கு டக்குன்னு வருது ஹேர்பின் பென்ஸு. அந்த உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 9 ஹேர்பின் பென்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப கார்னரிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக இருக்காது. 20 ஸ்பாட் பில்ட் ஈகிள், சரி அவுல் ஈகிள்ங்கிற
கிளைமேட் நல்லா இருக்குங்க. மைனா ஹேர் பின் பெண்ட், ஹில் மைனா. அவர் ஆக்சுவலாக வந்துட்டு டோர் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லலாம்னு நினச்சாரு. பார்த்தா டோரே வந்துட்டு உடஞ்சிதான் இருக்கு. அப்புறம் வந்துட்டு சொல்லலான்னு போயிட்டு அவர் அதை செக் பண்ணிட்டு அப்புறம் சொல்லலை, அவர் அப்படியே விட்டுட்டாரு. நானும் இந்த மாதிரி சொல்லுவேங்க, டோர் ஓப்பனில் இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக சொல்லிடுவேன். சேஃப்டி தான் முக்கியம். யாரெல்லாம் இது பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். குரங்கு ரெண்டும் குளிருக்கு கட்டி பிடிச்சி உட்கார்ந்துருக்கு, முடிவெல்லாம் சில்லெடுத்துட்டு. கிரிம்சன் பேக்டு சன்பேர்ட் ஹேர்பின் பேண்ட் 24 வந்துட்டோம். நாங்கள் 25. மலபார் கிளைடிங் ஃப்ராக். வால்பாறை 23 கிலோமீட்டர். இது தெரியுமான்னு தெரில, செம்ம வேலி, டீப் வேலி. எல்லா இடத்துலையுமே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் உட்கார வச்சுருக்காங்க. மேபி வீக்கெண்ட் டைம்லங்கிறனால இப்படி உட்கார வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரில. டீப் ஃபாரஸ்ட்டுங்கிறனால அந்த இடத்துலையும் உட்கார வச்சுருக்காங்க. முதல்ல எல்லாம் இருக்க மாட்டாங்க, எப்போ இருந்திருக்காங்கன்னு தெரியல. வாட்டர் ஃபால் வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே டீ குடிக்கலாம் தான் பிளான். கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவாங்க. வாட்டர் ஃபால், வாட்டர் ஃபாலுக்கு வாட்டர் ஃபால் அப்படின்னு எது இருக்கு. ஆக்சுவலாக தமிழில் கரெக்டான இது கிடைக்காது இல்லைங்க. வாட்டர் ஃபால் அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சான்ஸ்கிரிட் வேர்டை சேர்த்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். சான்ஸ்கிரிட் வேர்டு எழுதக்கூடாதுக்கிறதுக்காக அப்படியே இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறுத்தி ஷார்ட்ஸ் எடுப்போமாங்க. ஐ திங்க் பர்ஃபெக்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே கைஸ், இங்கே நிறுத்தி நான் வந்து சும்மா சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுத்தேன். நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் ஃபுல்லாக காமிக்குது. ஓகேங்க, எனக்கு வேறு வால்பாறை போகிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. லெட்ஸ் கோ டு வாட்டர் ஃபால். டீ கடை, டீ குடிப்போம், குடிச்சிட்டு கிளம்பலாம். வாட்டர் ஃபால் டீ நெஸ்ட் வந்தாச்சுங்க. போயிட்டு நம்ம டீ சாப்பிடுவோம். டூ வீலர்லாம் நிறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே கைஸ், டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு இப்போ தான் கிளம்புறோம். இல்லை, கிளம்புறேன்.
அப்படி சொல்லி சொல்லி பழகிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புனப்போ வந்துட்டு கிளம்பும்போது இங்கே வந்து ஒரு 4 கேர்ள்ஸ் வந்துட்டு நம்ம வண்டி நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. கூட இருந்தவங்களாம் வந்துட்டு சும்மா எடுத்து கண்டென்ட்டாக போடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கான்ட்ரவர்சியில் ஏதாவது மாட்டி விட்றாதீங்க, அப்படிலாம் வேணாங்க அப்படின்னா. அது என்னென்னா ஒரு அந்த 3 பைக் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த 3 பைக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா பேசினாங்க. எல்லோரும் வந்துட்டு லோக்கல்ஸ் தான், இங்கே திருப்பூர், ஈரோடு அந்த மாதிரி நல்லா பேசினாங்க. ஜாலியாக பேசிட்டு ஆக்சுவலாக இதுக்காக தாங்க ட்ரிப் வர்றது. ஒரு 4 பேர்த்த வந்து பார்த்து பேசி. நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலே உங்களுக்கே தெரியும், ஆக்சுவலாக எல்லோரும் நினைப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வந்துட்டு அப்படி கிடையாதுங்க. 4 சைட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரங்க உட்காந்து வேலை செய்ய முடியும் சொல்லுங்கள். இதே ஆஃபீஸ்னால் கூட நமக்குன்னு ஒரு டீம் இருக்கும், நம்ம டீம் கூட ஜாலியாக பேசிட்டு ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒர்க் ப்ரெஷர் தெரியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கும்போது கொஞ்சம் அது இதாக தானேங்க இருக்கும் நமக்கு. அதனால தாங்க நம்ம வீக்லின்ட்டு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ரைடு வந்துடுறது. ஒரு 4 பேரை பார்த்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நமக்கும் ஒரு சந்தோஷம். அவ்வளோதாங்க. டீ குடிச்சாச்சு, பிளான் படி உனக்கு ரிட்டன் தான். டிக்கெட்டு அப்பா எப்படியோ ஓட்டக்கு எடுத்துட்டோங்க. அவ்வளோதான், பறக்கிறோம் காய்ஸ். கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு, செம சில்லுன்னு இருக்கு. ஜாக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஜாக்கெட்டு க்ளவுஸ் எல்லாம் வந்துட்டு ஈரமான மாதிரி ஃபீல். உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு மிஸ்ட்டு தெரியலனாலும் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு தான் இருக்குது. இது வந்து ஒரு வால்பாறை சீசன் தானுங்க. அந்த பாப் சவுண்டு கேட்கும்போதே மனசுக்குள்ள வந்து ஹாப்பினஸ் வருதுங்க. டட் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லாத்துக்கும் தம்ஸ்அப் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு இருக்கிற ஹாப்பினஸ்ல. அவங்க 6 பேரை சந்திச்சதுல வந்துட்டு பயங்கர ஹாப்பி. உண்மையாலுமேங்க குட் ஷோல்ஸ் செம்மையாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்கள வந்துட்டு நான் திரும்ப சந்திப்பேனான்னு கூட தெரியல. ப்ரோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மழைத்துளி விழுகுதுங்க நல்லாவே. இந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸில் ஆச்சுன்னா ஓகே தான். நான் வந்துட்டு நல்லா இதாச்சுன்னா வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ரெக்கார்டிங்க. அதுக்குள்ளே செம மழைங்க, ஹெவியாக வந்துருச்சு. கரெக்டாக நான் நிறுத்தி மொபைல் எடுத்தேன், செம்மையாக வந்துருச்சு மழை. இப்போதான் கொஞ்சம் நின்றுருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரோட் அண்ட் வியூ இஸ் அல்டிமேட். கிளைமேட் அதோட பர்ஃபெக்ட் டைம் ஃபார் வால்பாறைங்க. பட் இ பாஸ் மட்டும் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. சிங்கவால் குரங்கு அழகா இருக்குல்ல, நல்லா இருக்குங்க அந்த குரங்கு. சிங்கவால் குரங்கா, அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க தெரியலங்க எனக்கு.
அது பேர் ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்க க்யூட்டாக இருக்குது, மூஞ்சி மட்டும் கரையே உடம்பு ஃபுல்லாக வெள்ளை கலர் ஹேர்ஸ், வெள்ளைன்னு சொல்கிறது ஒரு மாதிரி கிரே கலர் ஹேர்ஸ், செம்மையாக இருக்குது. அவ்வளோதாங்க, கவியவரிக்கு வந்தாச்சு. குளிக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு நினைக்கிறேங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் தண்ணி இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கனால எப்போ வெள்ளம் வரும்னு தெரியாது. அதனால தாங்க அலோவ் பண்ணுறதில்ல போல. பட் அவர் வால்பாறை ரைடு நம்ம இறங்கி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், சக்ஸஸ். நாங்கள் வெற்றிகரமாக வந்து நம்மளை பிளாக் பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து உள்ளே போக முடியாமல் இருந்துச்சு. பட் we entered. நம்ம போயிட்டு நம்ம டெஸ்டினேஷனில் போய் டீயை குடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. ஐம் ஹாப்பி. பார்க்க நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. உங்கள் ஜிடி ஃபேன்ஸ், தட் மீன்ஸ் ஜிடி ரொம்ப பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆஹா, கீழே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் அப்படியே தெரியுதுங்க. அது வரைக்கும் தெரியல, அந்த ப்ளேஸ் கரெக்டாக தாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் மழை தூரி இருக்கு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் தாங்க. ஹில்ஸோட கிளைமேட் வந்துட்டு நமக்கு கீழே கண்டிப்பாக கிடைக்காது. கீழே வெயில் தான், அப்படியே அந்த ஹீட் அப்படியே ஃபீல் ஆகுது. இதுக்கும் நான் நினைஞ்சிருக்கேன், உள்ளே வந்துட்டு க்ளவுஸ் எல்லாம் நினைஞ்சிருச்சு, ஆனாலும் வந்துட்டு அந்த ஹீட் வந்து உள்ளே ஃபீல் ஆகுது. Thank you, visit again. Flash. நேற்றையும் செம க்ரௌடாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நிறையா பேர் வந்துட்டு அந்த பாஸ் போட்டு இதாகாதனால தான் வந்து இவ்வளோ நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, எப்படியோ ஹில்ஸ் ஏறி இறங்கியாச்சு. வால்பாறை ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எகைன் ரிட்டன் ஆலியார் தான். உங்களுக்கு நான் ரிட்டன் வர்ற அதே ரூட்டை காமிக்க வந்து நான் விரும்பலை, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸ்டே டியூன்ட் கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. டிசிடி ஃபேம், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்சஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேமரா ஆங்கிள் வந்து மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரீவியஸ் வீடியோக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பல ஆங்கிள்ஸ் வந்து ட்ரை பண்ணேன், பல ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ணி இது ஒன்று தான் வந்துட்டு எனக்கு ஓகேங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அது வந்து இந்த ஆங்கிளை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், டிசிடி ஃபேம், eat, sleep, ride, repeat guys. Okay, bye bye.